This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. வாக்குப்பதிவு சதவிகிதத்தில் ஏற்பட்ட வேறுபாடுக்கு செயலியே காரணம் என்று சத்யபிரதா சாஹூ கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வாக்குப்பதிவு சதவீதத்தில் குளறுபடி தொடர்பாக சத்யபிரதா சாஹூ விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். சதவிகிதத்தில் ஏற்பட்ட வேறுபாடுக்கு செயலியில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் வாக்குப்பதிவு சதவிகிதம் செயலியே காரணம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சில வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டுமே செயலியில் வாக்குப்பதிவை அப்டேட் செய்ததால் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக சத்யபிரதா சாஹூ விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்குப்பதிவு சதவீதத்தில் குளறுபடி தொடர்பாக சத்யபிரதா சாஹூ விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். விளக்கமா சொல்லுங்க அந்த விளக்கம் குறித்து. ராதா, இந்த விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்னைக்கு 19ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னா, எல்லாருமே ஒரு அப்ளிகேஷன்ல டேட்டாவை என்ட்ரி பண்ணிருக்காங்க. அதுல பெரும்பாலான வாக்குச்சாவடி அலுவலர்கள் டேட்டாவை அப்டேட் பண்ணிருக்காங்க. ஒரு சில பேர் அப்டேட் பண்ணல. எனவே கிடைச்ச டேட்டாவை வச்சு ஒரு மணிக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தகவல் கொடுத்ததா சொல்றாரு. ஆனா ரிட்டர்னிங் ஆபீசர் இறுதியாக அந்த எம்பி தொகுதியுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் இறுதியாக கையெழுத்து போட்டு கிடைத்த ஆவணம் காலதாமதமாக தான் கிடைத்தது. அதனாலதான் அப்ளிகேஷன்ல போட்ட டேட்டாவுக்கும் ரிட்டர்னா கிடைச்ச டேட்டாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு வாக்குச்சாவடியில ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னா அதுல 900 பேர் ஓட்டு போடுவாங்க. 100 பேர் ஓட்டு போடல அப்படின்றது அன்று மாலை தான் கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு. அதனாலதான் இது போன்ற ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான தகவல் என்ன, அண்டை மாநிலங்களை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மட்டுமே கண்காணிப்பு இருக்கும். அதாவது 12 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுல தர்மபுரி, கிருஷ்ணகிரி, இதே போல தேனி போன்ற மாவட்டங்கள் தான் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஒட்டியே இருக்கக்கூடிய மாவட்டங்களா இருக்கிறது. அந்த மாவட்டங்கள்ல மட்டும்தான் கண்காணிப்பு. ஏன்னா அந்த மாநிலங்கள்ல இன்னமும் தேர்தல் நடைபெறாத காரணத்தால இங்கிருந்து பணம் கொண்டு போறது யாருன்னா இருக்கோ அங்கிருந்து ஏதாவது பணம் வருகிறதா என்பது பொறுத்து ஆய்வு செய்யப்படும் என்றும், தமிழ்நாட்டில் பொறுத்தவரை மற்ற மாவட்டங்கள்ல இந்த பறக்கும் படை இந்த 50,000 ரூபாய்க்கு மேல பணம் எடுத்துட்டு போறது போன்ற பிரச்சனைகள் இல்லை என்று தெரிவித்திருக்கார். தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பு என்பது தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கியமான விஷயங்களுக்கு அவர் பதிலளித்து வருகிறார். இந்த வாக்கு சதவீதம் குறிப்பா மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு தான் அதிக அளவிலான தகவல் தெரியும். ஏன்னா கையெழுத்து போட்டு கிடைக்கக்கூடிய ஆவணம் அவர்களிடம் இருக்கிறது. அப்போதுதான் கூடுதல் தகவல் கிடைக்கும் என்றும் சொல்லியிருக்கார். இந்த 12 மாவட்டங்களில் மட்டுமே இந்த கண்காணிப்பு இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். மற்றபடி இந்த 39 தொகுதிகளிலும் வாக்கு எண்ணும் மையங்கள்ல சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் அந்த பட்டியலையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார் சாஹூ. இதுதான் தற்போது கிடைத்த தகவலா இருக்கிறது. ராதா, செயலியில் அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களும் கட்டாயமாக அப்டேட் செய்ய வேண்டும் என்ற எந்த உத்தரவும் இல்ல. அதனாலதான் ஒரு சிலர் மட்டுமே அப்டேட் செய்தார்கள். இதன் காரணமாகவே சதவீதத்தில் குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த உத்தரவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதன் அடிப்படையில ஏன் இந்த சதவீதத்தை சொன்னாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.